சுரேஷ், எந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இது போன்ற ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க? வணக்கம். அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் புருஷோத்தம் என்பவர் ஒரு வழக்கு தாக்கல். அவர் தன்னுடைய மனுவில் என்ன சொல்றாருன்னா, மத்திய பள்ளிகளான கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் என அழைக்கப்படக்கூடிய NCERT என்ற அமைப்பினுடைய அந்த வகுத்த பாடத்திட்டத்தின்படிதான் பாடங்கள் பயிற்றுவிக்கப்படுகிறது. ஆனால் தனியார் CBSE பள்ளிகளில் இந்த பாடத்திட்டங்கள் கூடுதல் பாடங்களை வச்சு அதிக அளவுக்கு அதிகமான புத்தகங்களை மாணவர்களை சுமக்க வைக்கிறார்கள். கிட்டத்தட்ட 5 முதல் 7 கிலோ வரைக்கும் குழந்தைகள் இந்த புத்தகங்களை சுமந்து போறாங்க. இதனால குழந்தைகள் பெரும் பாதிக்கப்படுறாங்க. அதனால NCERT வரையறுத்த அந்த புத்தகங்களை மட்டுமே இந்த பள்ளிகளில் பயன்படுத்துறதுக்கு CBSE நிர்வாகத்துக்கு உத்தரவு வேண்டும் என்றும், தனியார் பப்ளிகேஷன்ஸ் வெளியேறக்கூடிய புத்தகங்களை பயன்படுத்த அனுமதிக்க கூடாது என்றும் அந்த மனுவில் தொடர்ந்து சொல்லியிருந்தாரு. இந்த வழக்கை நீதிபதி கிருபாகரன் விசாரித்தாரு. இந்த வழக்குக்கு பதிலளித்த CBSE என்ன சொல்லிருந்தாங்கன்னா, NCERT பரிந்துரைத்த புத்தகங்களை மட்டும்தான் நாங்க பயன்படுத்த வேண்டும் என்று எல்லா பள்ளிகளுக்கும் அறிவுறுத்தல்கள் அனுப்பியிருக்கிறதாக அந்த CBSE தரப்புல சொன்னாங்க. NCERT தரப்புல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது மாதிரி அவ்வப்போதைக்கு கூட்டங்கள் கூட்டு இந்த பாட புத்தகங்களை நவீனப்படுத்தி அதுக்கேற்ற மாதிரி நாங்க புத்தகங்களை வழங்கி கொண்டிருக்கிறோம். இது மட்டுமல்லாமல் 2ஆம் கிளாஸ் வரைக்கும் 1, 2 இந்த 2 புத்தக வகுப்புகளுக்கு வீட்டு பாடமே கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி NCERT தரப்புலையும் சொல்லப்பட்டது. இந்த வழக்கு விசாரித்த நீதிபதி கிருபாகரன் இன்னைக்கு அந்த வழக்குல ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. அந்த உத்தரவுல என்ன சொல்றாருன்னா, NCERT பரிந்துரைக்கக்கூடிய புத்தகங்களை மட்டுமே தனியார் பள்ளிகள் பயன்படுத்த வேண்டும். இது இந்த பள்ளிகள் எல்லாம் இந்த NCERT வரையறுத்த புத்தகங்களை தான், ஏதாவது வகுத்து கொடுத்த புத்தகங்களை தான் இந்த பள்ளிகள் பயன்படுத்துகிறார்களா இல்லையா என்பதை ஆய்வு செய்வதற்கு அதிரடிப்படைகளை அமைக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் உள்ள அத்தனை மாநிலங்களுக்கும் இந்த உத்தரவை பற்றி சுற்றறிக்கைகளை மத்திய அரசு அனுப்பணும்னு சொல்லி மத்திய அரசுக்கும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் இந்த 1 மற்றும் 2ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வீட்டு பாடங்கள் வழங்கக்கூடாது. அவர்களுக்கு 2 பாடம் தான் நடத்தணும். ஒன்னு மொழி பாடம், இன்னொன்று கணிதம். இந்த 2 பாடங்கள் தவிர வேற எந்த பாடமும் இந்த முதல் 2 வகுப்புகள் மாணவர்களுக்கு நடத்தக்கூடாது. அப்படி இந்த முதல் மற்றும் 2ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த வீட்டு பாடங்கள் ஏதாவது கொடுப்பதாக தெரிய வந்தால் அந்த சம்பந்தப்பட்ட பள்ளிகளுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு. இது மட்டுமல்லாமல் இன்னொரு கருத்தையும் நீதிபதி தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. இந்த மாணவர்கள் என்பவர் புத்தகம் தூக்கக்கூடிய தூக்கி சுமக்க கூடாது. அவர்களை பழுதூக்கும் வீரர்கள் அல்ல. அதனால புத்தக சுமையை குறைப்பது சம்பந்தமாக ஏற்கனவே 2006ஆம் ஆண்டு மத்திய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்குது. அந்த சட்டத்தின் அடிப்படையில சட்டத்தை அதாவது பில்லுல இருக்குது, மசோதாவத்தில் இருக்குது. அந்த சட்டத்தை நிறைவேற்றி அதற்குரிய கொள்கை முடிவுகளை மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என்று அந்த உத்தரவில் தெரிவித்திருக்கிறார்.